கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் இளைஞர்களின் பங்களிப்பின் மூலம் இந்தியாவில் அதிகரித்து வரும் குழந்தை கடத்தல்களை தடுக்க முடியும் என்று நடிகர் ரஜினிகாந்தின் மனைவியும் தயா ஃபவுண்டேஷன் நிறுவனருமான லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் அழகன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அறிமுகத்தன்மையை பெற்றிருந்தாலுமே கூட தன்னுடைய தனித்துவமான செயல்பாடுகளால் கவனம் பெற்றவங்க லதா ரஜினிகாந்த் அவங்க இப்போ நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்களுடைய சில நிமிடங்கள். வணக்கம். நீங்கள் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த அபயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்காக ஒரு 35 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சைலண்ட்டாக அட் த ரூட் லெவல் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது, கடினங்கள் இருக்குது, அவங்களுக்காக பல விஷயங்களை வேலை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பல பேர் ஒன்றா சேர்ந்துக்கக்கூடிய ஒரு தருணம், அதாவது குழந்தைங்களுக்கு எக்ஸ்பேண்டிங் த ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சில்ட்ரன், ஸ்பெஷலி ஸ்ட்ரீட் சில்ட்ரன். அவங்களோட வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் போய் நின்று கவனித்து பார்க்கும் பொழுது அது ரொம்ப மனசை பாதிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான் அபயம். சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம்ன்றது பல பேர் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய பல நன்மைகள். இதுக்காக ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிகழ்ந்த அனுபவங்கள்ங்கிறது என்ன, அதை சார்ந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கிறது என்ன, இதெல்லாம் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க இந்த விஷயத்து மூலியம்? இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைகள்னால் ஒரு அபரிவிதமான ஒரு இணைப்பு. குழந்தைங்களை தவிர எனக்கு யோசிக்கிறதுக்கோ அந்த மைண்ட் அண்ட் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபில்ட் வித் தி வேர்ல்ட் ஆஃப் சில்ட்ரன். ஒரு குழந்தையோட மனதுக்குள்ளே போய் தான் என்னால் இந்த உலகத்தையே பார்க்க முடியறது. பிகாஸ் நாம் அப்படியே மானத்துலேருந்து குதிச்சிடலையே, நாம் குழந்தையாக இருந்து தானே பெரியவர்களாக இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்குன்னு அந்த உலகமே வேறு. அது பெரியவர்களுக்கு உலகத்துலேருந்து தனியாக நின்று நம்மளுடன் போராடி கொண்டிருக்கிற ஒரு உலகம் அது ஆக்சுவலாக. ஸோ தே ஆர் லிட்டில் பீப்புள், தே ஹேவ் ஆஸ் மெனி இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் லைக் வி ஹேவ். கல்வி சார்ந்த செயல்பாடுகளும் ஈடுபடக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இந்த சில்ட்ரன் கடத்தல்கள் குறித்த விழிப்புணர்வு கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு வரலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு அம்பாசிடர்ஸ் ஆகிட்டாங்களே. ஸோ ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஷுட் வேக் அப் அண்ட் யங்ஸ்டர்ஸ் ஷுட் வேக் அப். வாலண்டியரிங், எஜுகேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் அவேர்னஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். அது சமுதாயம், அதான் சொன்னேன், ஒரு ரெஸ்பான்சிபிள் கூட்டு சமுதாயமாக தான் இதை அணுக வேண்டும். உங்களுடைய இனிஷியேட்டிவ்க்கு உங்களுடைய வீட்டு சைடில் எந்த ஆதரவு இருக்குது? முக்கியமாக ரஜினி சார் என்ன சொல்கிறாரு? நல்ல காரியத்திற்கு எப்பொழுதுமே மாரல் சப்போர்ட்டாக எனக்கு இருக்கிறது அவர் தான். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் என்னால் எதுவுமே அந்த துணை இல்லாத ஒரு நல்ல மனசுக்காக தான், அவரோட நல்ல மனசு தான் பிரதிபலிக்குது என்னோட வேலையில். கண்டிப்பாக பிரபலங்களால் ஏற்று நடத்தக்கூடிய இது போன்ற ஒரு பிரச்சாரங்கள் சமூகம் சார்ந்த விஷயங்களை மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. அது போன்ற ஒரு மாற்றம் இந்த விஷயத்திலும் நடைபெறும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் கருணாகருடன் அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.